இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, இயேசு இருக்கிறவர், நானே இருக்கிறேன். நான் செய்கின்ற செயல்களை கடைபிடித்து நான் சொல்லித் தருகிற படிப்பினைகளை வாழ்வாக நீங்கள் மாற்றுகிற பொழுது நானே இருக்கிறேன் என்ற உண்மை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்ற அர்த்தங்களை இன்று இறைவன் நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்வோம் வாங்க. இயேசு இருக்கிறவர். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, வீட்டிற்கும் வரும் விருந்தாளின் காலடிகளை வீட்டு வேலைக்காரர் கழுவுவது பாலஸ்தீன மரபு. இங்கு ஆண்டவரும் போதகரமான இயேசுவே தம் சீடர்களின் காலடிகளை கழுவுவதன் மூலம் தானே ஊழியக்காரன் என்று காட்டுகிறார். தங்களுக்குள் யார் பெரியவன் என்று வாதாடி கொண்டிருந்த சீடர்களுக்கு இயேசு கற்பிக்கும் பாடம், பெரியவன் எனப்படுபவன் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதாகும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானவர் என்று பிலிப்பியராகமம் 2:7 சொல்லுவது போல, இறைவனுக்கு முன் நாம் எல்லோரும் பணக்காரர், பதவியுள்ளோர் அனைவரும் ஊழியர்களே. பிறருக்கு பணிபுரியும் போதுதான் நான் இறைவனின் உண்மையான ஊழியராக முடியும். அன்பு பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே என்று தாயுமானவர் அழகாக பாடியிருக்கிறார். அன்பு பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே என்று இயேசுவின் பணி நம்மில் நிலைத்திருக்க, பெரியவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற மனப்பான்மைகளை களைந்து இயேசு இருக்கிறார் என்ற உணர்வை நமக்கு தருகிறார். நானும் பிறருக்கு இருக்கிறேன் என்ற மேன்மையை கற்றுத்தர வேண்டும். அன்புமிக்கவர்களே, நானே இருக்கிறேன், நாமே இருப்பவர் என்று கடவுள் மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்திலே எக்குறையுமின்றி முழு நிறைவுடன் இருப்பவர் கடவுள் ஒருவரே. கடவுள் தம் பெயரை கூறியதை இயேசு தமதாக்கி கொள்கிறார். இவ்வாறு தாமே கடவுள் என்று கூறுகிறார். இவர் கடவுளாக இருப்பதால் தான் தமக்கு நேரம் இருப்பதை தம் ஞான கண்களால் உணர்ந்திருக்கிறார். என்னோடு உண்மவன் என் மேல் பாய்ந்து என்று மறைநூலில் வாக்கு யூதாசு வழியாக தம்மில் நிறைவேறும் என்பதை ஆண்டவர் முன்னுரைக்கிறார் அல்லவா? என் கூட இருக்கிறதாப்பா என்னை காட்டி கொடுக்க போகிறார். அப்ப நம்முடைய ஊழியராக வந்த இயேசுவை, என்றும் வாழும் இறைவனை, முக்காலமும் அறிந்த முழுமுதற் பொருளை நாம் நமது நாயகனாக என்றுமே ஏற்றுக்கொண்டு அவர் பணி செய்ய வேண்டும். அன்புமிக்கவர்கள், நம்மை தடுமாற்றமாகி வீழ்ந்துகிற நிலையிலும் தடுத்தாட்கொள்பவராக தனிப்பெரும் தலைவராக இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசுதான். எனவே நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்வர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அனுப்புகிறவர் என் சொற்களை திருச்சபை தலைவர்கள் பெரியோர்களை மட்டுமன்றி சிறப்பாக ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்டோர், நசுக்கப்பட்டோர், நோயாளிகள் ஆகியோரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொல்லுகிறார். சின்னந்திரிய என் சகோதரர்கள் ஒருவருக்கு நீங்கள் இவற்றையெல்லாம் செய்வதெல்லாம் எனக்கே செய்கிறீர்கள் என் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40 அவர் சொல்லுவது போல, உண்மையை நாம் தெளிவாக உணர்ந்து இயேசு இருக்கிறார், நானே இருக்கிறேன் என்ற உணர்வை பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆம், இருக்கிறவர் என்றும் நம்மோடு ஏழைகள் வழியாக இருக்கிறார். இவர்களுக்கு நான் செய்வது போல நீங்களும் செய்யுங்கள் என்று இயேசு நமக்கு படிப்பினைகளை தந்திருக்கிறார். பெரியவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்த சிந்தனைகளை தூக்கி எறிந்து தகாத வார்த்தைகளை நம்மிடம் அகற்றிவிட்டு மேன்மை மின்ன சொற்களை நம்மில் பதிய வைத்து இருக்கிறார் என் ஆண்டவர் என்னோடு, அந்த உணர்வோடு நானும் பிறருக்கு இருக்கிறேன் என்ற உணர்வை தர விரும்புகிறேன் என்ற மேன்மையை கற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர் நிச்சயம். இன்னைக்கு குடும்பத்துல கூட ஒருத்தங்க இருக்கிறாங்கன்ற உணர்வு மறைவதன் வழியாகத்தான் சிதைவுகள் ஏற்படுகிறது. அதை மாற்றிக்கொள்வோம். ஆசீர் நிச்சயம். ஜெபிப்போமா. அன்பு ஆண்டவரே, நானே இருக்கிறேன், நான் செய்வது போல நீங்கள் செய்யுங்கள் என்று கற்பித்த ஆண்டவர், நீர் இருக்கிறேன் என்ற உணர்வோடு நன்மைகளை வித்திட்டு ஆசிரியர்களை பிறருக்கு பெற்று தந்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.